தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வில் எதை முதன்மைப்படுத்த வேண்டும், யாரை முதன்மைப்படுத்த வேண்டும்? நம் எல்லோருக்கும் இந்த இரண்டு விஷயங்களில் தெளிவு தேவைப்படுகின்றது. பல சமயம் பொருட்செல்வத்திற்காக உழைக்கிறோம், சில வேளைகளில் பொழுதுபோக்கிற்காக நேரத்தை ஒதுக்குகிறோம், இன்னும் பல சமயங்களில் ஆடம்பர எதிர்கால சொகுசு வாழ்விற்காக உழைக்க பழகுகின்றோம். இப்படி வாழ்க்கையில் பல விஷயங்களுக்கு நேரத்தை ஒதுக்குகிறோம். ஆனால் ஆண்டவருக்கென்று நேரத்தை எந்த அளவுக்கு ஒதுக்குகிறோம் என்பது பல வேளைகளில் கேள்விக்குறியாக இருக்கின்றது. இப்படி தெளிவில்லா பயணத்தோடு நாம் வாழ்க்கையிலே போய்கொண்டிருக்கின்ற போது நமக்கு பல வேளைகளில் நிம்மதி இல்லை, ஒரு விதமான குற்ற உணர்வு, ஒரு வெறுமை நமக்கு ஏற்படலாம். இந்த ஒரு பின்புலத்தை மனதிலே வைத்துக்கொண்டு இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் ஆகாய் மிக தெளிவாக சில இறைவாக்குகளை முன்வைக்கிறார். 70 ஆண்டுகளாக பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டு அடிமைகளாக துன்புற்ற இஸ்ரேல் மக்கள் எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது தங்கள் வீடுகளை கட்டுவதில், அழகுபடுத்துவதில் அவர்கள் நேரத்தை செலவிட்டார்கள். ஆசையோடு கோவில் கட்டலாம், நம்முடைய கோவில் இடிக்கப்பட்டு 70 ஆண்டுகள் ஆயிற்று என்று அவர்கள் அடித்தளமெல்லாம் இடுகிறார்கள். ஆனால் சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டு அதற்கான நேரம் இன்னும் வரவில்லை என்று ஆண்டவரது ஆலயத்தை எழுப்ப அவர்கள் தயங்குகிறார்கள், மறந்தும் விடுகிறார்கள். இந்த ஒரு பின்புலத்தில் தான் ஆகாய் இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் மக்களோடு பேசுகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்க்கையில் முதன்மைப்படுத்த வேண்டியது எப்போதும் ஆண்டவரை. இரண்டாவதாக அந்த ஆண்டவர் வழியாக நமக்கு அருளப்படுகின்ற விண்ணக செல்வங்களை. பொருட்செல்வத்திற்காக உழைத்து விண்ணக செல்வத்தை பெற்றுக்கொள்ள நாம் தவறிவிடுகின்றோம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6:33 கூறுவது போல, எதை உண்பது, எதை குடிப்பது, எதை அணிவது என்று கவலைப்படாமல் அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியும் அவருக்கு ஏற்புடையவற்றையுமே நாடுங்கள், அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எனவே ஆண்டவரை நாட கற்றுக்கொள்வோம். பல சமயம் அந்த இஸ்ரேல் மக்களைப் போல பல வேளைகளில் கடவுளை முதன்மைப்படுத்த நாம் தவறுகின்றோம். நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம், ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்க செய்தீரே.
உம் கட்டளைகளை கடைபிடிக்கின்ற நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் ஆகாய் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறைவார்த்தைகள் 1-8 முடிய. தாரியு அரசனது 2ஆம் ஆட்சி ஆண்டில் 6ஆம் மாதம் முதல் நாளன்று இறைவாக்கினர் ஆகாய் வாயிலாக ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அது யூதாவின் ஆளுநரும் செயல்தியலின் மகனுமான செருபாபேலுக்கு தலைமை குருவும் யோசதாகின் மகனுமாகிய யோசுவாவுக்கும் அருளப்பட்ட செய்தி. படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆண்டவரது இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புவதற்குரிய காலம் இன்னும் வரவில்லை என்று இந்த மக்கள் சொல்கிறார்கள். அப்பொழுது இறைவாக்கினர் ஆகாய் வாயிலாக ஆண்டவரது வாக்கு அருளப்பட்டது. இந்த கோவில் பாழடைந்து கிடக்கும் இந்நேரத்தில் நீங்கள் மட்டும் மாடா மாளிகைகளில் குடியிருக்கலாமா? ஆதலால் இப்பொழுது படைகளின் ஆண்டவர் கூறுவதை கேளுங்கள். உங்களுக்கு நிகழ்ந்திருப்பதை நினைத்து பாருங்கள். நீங்கள் விதைத்தது மிகுதி, அறுத்ததோ குறைவு. நீங்கள் உண்கிறீர்கள், ஆனால் உங்கள் வயிறு நிரம்புவதில்லை. நீங்கள் குடிக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் நிறைவு அடைவதில்லை. ஆடை அணிகிறீர்கள், ஆனால் உங்களுக்கு எவருக்கும் குளிர் நீங்கவில்லை. வேலையால் தான் கூலியாக வாங்கிய பணத்தை பொத்தலான பையில் போடுகிறான். உங்களுக்கு நேர்ந்துள்ளதை நினைத்து பாருங்கள் என்று சொல்கிறார் படைகளின் ஆண்டவர். எனவே மலைக்கு சென்று மரம் கொண்டு வாருங்கள். என் இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புங்கள். அது எனக்கு உகந்ததாயிருக்கும். அங்கே நான் மாட்சியுடன் விளங்குவேன் என்று சொல்கிறார் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சீயோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூறுவார்களாக. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழ் இசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றான். தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றியளித்து மேன்மைப்படுத்துவான். பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயன்றியவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 7 முதல் 9 முடிய. அக்காலத்தில் நிகழ்ந்தவற்றையெல்லாம் குறுநில மன்னன் ஏரோது கேள்வியுற்று மனம் குழம்பினான். ஏனெனில் சிலர் இறந்த யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்றனர். வேறு சிலர்
எலியா தோன்றியிருக்கிறார் என்றனர். மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் என்றனர். ஏரோது, யோவானின் தலையை நான் வெட்டச் செய்தேனே, இவர் யாரோ, இவரை பற்றி இவ்வாறெல்லாம் கேள்விப்படுகிறேனே என்று சொல்லி இயேசுவை காண வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு ஆலயம் ஒன்று கட்டப்பட்டு கொண்டிருந்தது. அந்த ஆலயத்தின் உச்சியிலே ஒரு சிற்பி அழகிய சுரூபத்தை வடிவமைத்துக் கொண்டிருந்தான். கீழே இருந்து பார்த்து கொண்டிருந்த அந்த பொறியியல் வல்லுநருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இவ்வளவு அழகாக இந்த சுரூபத்தை வடிவமைக்கிறாயே என்று கீழேயே நின்று கொண்டு அவரை அன்னார்ந்து பார்த்து பாராட்டினார். அப்போது அந்த சிற்பி சொல்லுகிறார், இந்த சிற்பம் சரியாக அமையவில்லை, இதனை நான் அகற்றப் போகிறேன் என்று சொல்லி அதனை அப்புறப்படுத்தினார். ஏன் என்று அந்த பொறியியல் வல்லுநர் கேட்கிறார். அப்போது இவன் சொல்லுகிறான், முகத்திலே பாருங்கள், இந்த அழகிய சுரூபத்தின் முகத்திலே ஒரு கீறல் இருக்கிறது, அது எனக்கு பிடிக்கவில்லை, எனவே அகற்றப் போகிறேன் என்று சொல்லுகிறார். அதற்கு அந்த பொறியியல் வல்லுநர் சொல்லுகிறார், இவ்வளவு உயரத்தில் இதை வைக்கப் போகிறாய், இந்த ஒரு சிறிய கீறல் எல்லாருக்கும் தெரிய போகிறதா, இதையே நீ வைக்கலாமே என்று சொன்னார். அதற்கு அந்த சிற்பி சொல்லுகிறான், நான் ஒருவேளை அப்படி செய்தால் ஒவ்வொரு முறையும் இந்த ஆலயத்திற்கு வருகின்ற போதும், ஒவ்வொரு முறையும் என்னுடைய தொழிலை செய்கின்ற போதும் எனக்கு குற்ற உணர்வு வந்து உறுத்தி கொண்டே இருக்கும். மற்றவர்கள் பார்வைக்கு அது தெரியவில்லை என்றாலும் அது எனக்கு உறுத்தலை தரும் என்று அவன் சொன்னானாம். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் குற்ற உணர்வை எப்படி தவிர்ப்பது, குற்ற உணர்வை எப்படி கையாளுவது என்பது நமக்கு தெரிவதில்லை. வருமுன் காப்போம் என்பது சிறந்ததா அல்லது வந்தபின் காப்போம் என்பது சிறந்ததா என்பது ஒரு விவாதத்துக்குரிய ஒன்று. குற்ற உணர்வை பொறுத்தளவிலே வந்தபின் அதிலிருந்து எப்படி வெளிப்படுவது என்பதை தாண்டி வருமுன் காத்துக்கொள்வதே கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அழகு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தொடக்க நூல் அதிகாரம் 3:8 தொடக்க பெற்றோர் ஆதாம் ஏவாள் கடவுள் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்த தவறுகிறார்கள். கடவுளுடைய கட்டளையை மீறி விலக்கப்பட்ட மரத்திலிருந்து கனியை உண்கிறார்கள். இதன் விளைவாக அவர்களுக்கு ஏர்ந்தது குற்ற உணர்வு. தொடக்க நூல் 3:8 சொல்லுகிறது, மனிதனும் அவன் மனைவியும் ஆண்டவராய் கடவுள் திருமுன்னிலிருந்து விலகி தோட்டத்தில் மரங்களுக்கு இடையே ஒளிந்து கொண்டனர். அப்ப குற்ற உணர்வு என்பது நம்மை கடவுளிடமிருந்து அப்புறப்படுத்துகின்றது. சில சமயம் மன வருத்தம் அடைவோம், செய்த பாவத்தை நினைத்து நம்மால் பிறருக்கு தீங்கி செய்து விட்டோமே அல்லது நாம் பொறுப்பின்றி வாழ்ந்து விட்டோமே என்று நமக்குள்ளே குற்ற உணர்வு ஏற்படலாம். கோவிலுக்கு வந்து ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம், ஒப்புரவு அருட்சாதனத்திலே பங்கெடுப்போம், பரிகாரம் கூட செய்து விடுவோம். ஆனால் திரும்ப திரும்ப அதே பாவம் நம்முடைய உள்ளத்தை வந்து வருத்தி கொண்டே இருக்கு. திரும்ப திரும்ப பரிகாரம் செய்ய தூண்டும், திரும்ப திரும்ப பாவ அறிக்கையை தூண்டும். இன்னும் ஒரு சிலர் பாவ அறிக்கையிட்ட பிறகு, பாவ பரிகாரம் செய்த பிறகு அதனை மறந்துவிட்டு அவர்கள் கடந்து செல்ல கற்றுத் தருகிறார்கள். குற்ற உணர்வு நமக்குள்ளே 2 விதமாக செயல்படுகின்றது. முதலில் செயல்படுவது ஒரு உண்மையான குற்ற உணர்வு, ட்ரூ கில்ட் என்று சொல்லுவார்கள். இது எப்படி செயல்படுகிறது என்றால், நம்முடைய பாவத்தை உணரச் செய்து கடவுளோடும் உடன் வாழ்வோரோடும் ஒப்புரவான ஒரு நிலைக்கு நம்மை அழைத்து செல்லுகின்றது. ஆனால் நம்முடைய மனசாட்சி குரலுக்கு செவிமடுக்காமல் நாம் வாழத் தொடங்குகின்ற போது, அப்போது நமக்குள்ளே இன்னொரு விதமான ஒரு குற்ற உணர்வு, திரும்ப திரும்ப நம்முடைய பழைய பாவத்தையே நினைவுபடுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு இயல்பு, ஃபால்ஸ் கில்ட் என்று ஆங்கிலத்திலே இதனை சொல்லுவார்கள். இதனால் நாம் நம்முடைய நிம்மதியும் இழந்து குடும்பத்தினுடைய நிம்மதியும் இழக்கச் செய்கின்றோம். கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட 2ஆம் திருமுகம் அதிகாரம் 7:10 இவ்வாறு சொல்லுகிறது, கடவுளுக்கு ஏற்புடைய முறையில் தாங்கிக் கொள்ளப்படும் மன வருத்தம்
மீட்பு தரும் மனமாற்றத்தை விளைவிக்கிறது. இதில் வருத்தப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. ஆண்டவர் இயேசு விவிலியத்திலே அந்த ஊதாரி மைந்தன் ஊமையிலே சொல்லுகிறார் இளைய மகனை பற்றி. அவனுக்குள்ளே எழுந்தது ஒரு குற்ற உணர்வு. அந்த குற்ற உணர்வு அவனை ஓடச் செய்யவில்லை, மாறாக தன்னுடைய தந்தையை தேடி வரச் செய்தது. தான் என்னென்ன பாவம் செய்தானோ அவற்றையெல்லாம் அறிக்கையிட வைத்தது. பேதுரு இவரை எனக்கு தெரியவே தெரியாது என்று ஆண்டவரை 3 முறை மறுதலித்தார். ஆனால் இவர்கள் ஆண்டவரை தேடி வந்தார்கள், ஆண்டவர் தருகின்ற மன்னிப்பை பெற்றுக் கொண்டார்கள். அதன் விளைவாக அவர்களுக்குள்ளே இருந்தது ஒரு நிம்மதி. கடவுளுடைய அருளை உணர்ந்து அவர்கள் மகிழ்ச்சியோடு வாழத் தொடங்கினார்கள். அந்த 2 கொரிந்தியர் அதிகாரம் 7:10 தொடர்ந்து சொல்லுகிறது, ஆனால் உலகப் போக்கிலான மன வருத்தம் சாவை விளைவிக்கும். உலகப் போக்கிலான மன வருத்தம் சாவை விளைவிக்கும். யூதாசு அப்படிதான் வாழ்ந்தான், கடவுளை காட்டிக் கொடுக்க. கடைசியிலே அவனுக்குள்ளே எழுந்தது தற்கொலைக்கான எண்ணம். ஆண்டவரை தேடிச் செல்லவில்லை, தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டான். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த குற்ற உணர்வை தவிர்க்கவும் பழக வேண்டும். ஆனால் அதிலிருந்து எப்படி வெளிவருவது என்பதற்கான வழிகளையும் நாம் கண்டடைய வேண்டும். இன்று வாசிக்கப்பட்ட இந்த ஒரு நற்செய்தி வாசகத்தில் ஏரோது மன்னனை பற்றிய அருமையான ஒரு வாசகம். அவனுக்குள்ளே இருந்தது குற்ற உணர்வு, மனக்கலக்கம், குழப்பம், மனச்சோர்வு. அவனுக்குள்ளே இருந்த ஒரு ஆசை, நான் என்றும் அரசராக இருக்க வேண்டும். தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களையும் உறவினர்களையும் யாரை வேண்டுமானாலும் கொலை செய்ய தயாராக இருந்தான். அதனால் அவனுக்குள்ளே நிம்மதி இல்லை. அதனால் விளைவாகத்தான் அவன் யோவானினுடைய தலையை வெட்டச் செய்த குற்ற உணர்வு அவனை துன்புறுத்திக் கொண்டே இருந்தது. அன்பு சகோதர சகோதரிகளே, நம் உள்ளத்திலே பல பாவங்கள் குடிகொண்டிருக்கலாம். கடந்த கால தவறுகள் திரும்ப திரும்ப நம்முடைய மனதிற்கு வந்து நம்மை உறுத்தி கொண்டே இருக்கலாம். இறை சன்னிதானத்திற்கு வந்திருக்கின்ற நாம் ஆண்டவரிடம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அதற்கு தகுந்த பாவ பரிகாரம் செய்ய முயற்சி எடுக்கின்ற போது அங்கே நாம் விடுதலையை பெறுகின்றோம். தீய எண்ணத்திலிருந்து, தீய ஆவிக்குரிய பாவ நாட்டத்திலிருந்து நாம் முழுமையான விடுதலையை பெறுகிறோம். இந்த நற்செய்தியிலே ஏரோது ஆண்டவரை ஒரு ஆசையோடு தேடினார், காண வாய்ப்பு தேடினார் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எதற்காக அவன் தேடினான் என்றால் அவரை பார்க்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே தவிர வேறு எந்த விதமான உன்னதமான ஆசை அவனுக்குள்ளே இல்லை. நாம் ஏன் ஆண்டவரை தேடுகிறோம்? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். பல சமயம் ஆண்டவரை தேடி வருகின்ற போது நம்முடைய நோய்கள் தீர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இரண்டாவதாக நம்முடைய குடும்பத்திலே இருக்கின்ற கவலைகள் மறைய வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிறோம். மூன்றாவதாக நம்முடைய தொழில் நன்றாக வளர வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிறோம். இப்படி நம்முடைய அன்றாட தேவைகளுக்காக ஜெபிக்க நாம் பழகி கொண்டிருக்கிறோம். இயேசுவை நாம் ஏன் தேட வேண்டும் என்றால் இயேசு மனுவுரு எடுத்த கடவுள். இயேசுவை தேடுகின்ற போது நம்மை சூழ்ந்திருக்கின்ற எல்லா துன்பங்களும் விலகும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. ஆனால் அதையும் தாண்டி இயேசுவை தேடுவது வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்று சொன்ன அந்த ஆண்டவர் மனுவுரு எடுத்த கடவுள் என்ற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருக்க வேண்டும். எனவே நுனிப்புள் புரிதலோடு கடவுளை பற்றிய தேடலை முன்னெடுத்து செல்லாமல் என் ஆண்டவர் மனுவுரு எடுத்திருக்கிறார், அந்த ஆண்டவரை தேடுவது என்னுடைய கடமை என்ற அந்த ஒரு உள்ளார்ந்த அன்போடு ஆண்டவரை தேட கற்றுக்கொள்வோம். அப்பொழுதுதான் நம்மை சூழ்ந்திருக்கின்ற குற்ற உணர்வு, நம்முடைய உள்ளத்திற்குள்ளே பொதிந்திருக்கின்ற பழைய பாவங்கள் அனைத்திலுமிருந்தும் நம்மால் விடுதலை அடைய முடியும். அந்த நற்செய்தி வாசகத்திலே வருகின்ற இளைய மகனைப் போல, நற்செய்தி வாசகத்திலே வருகின்ற பேதுருவைப் போல ஆண்டவரை தேட கற்றுக்கொள்வோம். நம்முடைய பலவீனத்தோடு ஆண்டவரிடம் சரணடைந்தாலும் அந்த பலவீனத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து நமக்கு புதிய வாழ்வை தருகின்றவர் தான் நம் ஆண்டவர் என்பதை உணர்ந்து தொடர்ந்து இறை நம்பிக்கையிலே வளர்வோம். குற்ற உணர்விலிருந்து வெளிவருவதற்கு தேவையான இறையருளை இந்த திருப்பலியிலே தொடர்ந்து நாடுவோம். என்னை
என்னையே காணிக்கையா ஏற்றிடவே வேண்டுகிறேன். மன்னவாவும் பீடத்திலே மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்ளும் என்னையே காணிக்கையா. என்னிடத்தில் ஏதும் இல்லை, சொந்தம் கொள்ள எதுவும் இல்லை. என்னைத்தான் தந்திடவே என் மனம் ஏங்கிடுதே. என்னிடத்தில் ஏதும் இல்லை, சொந்தம் கொள்ள எதுவும் இல்லை. என்னைத்தான் தந்திடவே என் மனம் ஏங்கிடுதே. ஏழை என்று ஏங்கினேன் ஏற்றுக்கொள்ளுமே. பாவி என்னை தேர்ந்தவா, பரிசா என்னை தருகிறே என்னையே காணிக்கையா. அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மிக உருக்கமாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை கனிவோடு ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர், வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்டமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும்
எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எமது திருத்தந்தை லியோ அவர்கள், எமது ஆயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பிலே நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்திகளும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலே எமக்கு ஒன்றாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை பிடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் அருளும் அமைதியை ஒருவர் மற்றவருக்கு மனதார தெரிவிப்போம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருளடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையராத உதவி கனிவுடன் என்றும் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனை இம்மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்று மகிழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். நற்செய்தியை வாழ்வாக்கிட சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.